வெல்கம் டு இந்தியன் ஆத்தன்டிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பன்னீர் பட்டர் மசாலா. இதுவரை ஹோட்டல்லையும் ரெஸ்டாரண்ட்டில் மட்டுமே நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வந்த இந்த பன்னீர் பட்டர் மசாலாவை வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வைத்து அதோட டேஸ்ட்டு குறையாமல் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். தேவையான பொருட்கள்: 1/4 கிலோ அளவுள்ள பன்னீர். 1/4 கிலோ அளவுள்ள பன்னீர் எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு 50 கிராம் அளவுள்ள பட்டர் சேர்க்கணும். பன்னீரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். 100 கிராம் வெங்காயம், 200 கிராம் தக்காளி. வெங்காயம் எவ்வளோ எடுக்கிறோமோ அதுபோல் 2 மடங்கு தக்காளி எடுத்துக்கணும். 1:2ன்ற ரேஷியோவில் தக்காளி எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம அரைக்க போகிற பொருட்கள்: 10 முந்திரி, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பச்சை மிளகாய், சின்ன பீஸ் இஞ்சி, 6 பல் பூண்டு. இதோட வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைக்கணும். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு. ஃப்ரெஷ் க்ரீமும் பட்டரும் தான் இந்த டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஃப்ரெஷ் க்ரீமை நீங்கள் கடையில் வாங்க வேண்டாம், வீட்டிலே தயார் பண்ணிடலாம். அதையும் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். நான் எப்போவுமே காய்ச்சி ஆறின பாலில் படற ஆடை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். தேவைப்படும் போது அதில் கொஞ்சமாக எடுத்து பால் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்குவேன். இப்போவும் 2 ஸ்பூன் அளவுள்ள பால் எடுத்து பால் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். தாளிப்பதற்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 பட்டை, 2 பிரியாணி இலை. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்து அது நல்லா சூடானதும் அரைக்க எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு, முந்திரி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டுக்கணும். அதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்க்கணும். தக்காளியையும் நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின பிறகு ஆற வச்சு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து மிக்சியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சிடணும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுக்கணும். அதோட 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்து அது நல்லா சூடானதும் தாளிக்கு எடுத்து வச்சுருக்கிற சீரகம், பட்டை, பிரியாணி இலை போட்டு அது நல்லா பொரிந்த பிறகு மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு 5 நிமிஷம் இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இப்போது எடுத்து வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த பன்னீர் பட்டர் மசாலா அதிகமாக காரம் இருக்காது. முந்திரியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ஒரு சின்ன இனிப்பு சுவையோடு இருக்கும். தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நான் 1 டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்துருக்கேன். கிரேவி திக்காக வேணும்னா தண்ணீரோட அளவு நீங்கள் குறைச்சிக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு பிறகு மூடியை திறந்து எடுத்து வச்சுருக்கிற பட்டரை இதில் சேர்த்துடணும். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த பட்டர் கிரேவியோடு சேர்ந்து ஒன்றா கலந்துரும். ஃபைனலாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை இதிலோட சேர்த்துடணும். கிரேவியில் பன்னீரை சேர்த்த பிறகு அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது. 3 மினிட்ஸ் விட்டாலே போதும். ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். இந்த கிரேவிக்கு ஒரு ரிச்னஸ்க்காக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். அதுவும் வீட்டிலே செய்தது. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டால் போதும். வீட்டில் கஸ்தூரி மெத்தி வைத்திருந்தீங்கன்னா கொஞ்சம் போல் எடுத்து சேர்த்துக்கோங்க. இல்லாட்டினாலும் பரவாயில்ல. கொத்தமல்லி இலையை ஃபைனாக சாப் பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பன்னீர், அதில் நம்ம அளவோடு சேர்த்த பட்டர், வதக்கி அரைச்சி சேர்த்த மசாலா, இப்படி எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இதை வச்சு ரொம்ப அருமையாக ஒரு டேஸ்ட்டாக குயிக்காக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலாவை இனி நீங்கள் வீட்டிலே செய்திட முடியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி.